உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 12 வணங்குகிற சாமியா வாடுகின்ற பூமியா அப்படிங்கிற தலைப்பில் குளச்சல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு பேரெழுச்சி உரை ஆற்றினார். அந்த காணொளி வந்து பெருமளவில் மக்களை போய் சேர்ந்திருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 அன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி அந்த மேடையில் நின்று அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில் பேசினார். அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா பெருமளவு மக்களை போய் சேர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. நவம்பர் 14 அன்று தன் வாழ்வாதாரத்தையும் தன் இருப்பிடத்தையும் இழந்து நிற்கக்கூடிய மாஞ்சோலை மக்களை நேரில் சந்தித்து அவங்களோட குறைகளை சீமான் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் பெருமளவு சேர்ந்திருக்காது, சேர்ந்தே விடமாட்டாங்க. நவம்பர் 19 அன்று திருவேற்காடு பகுதியில் கோலடி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை செஞ்சு இறந்துட்டாரு. ஏன் அவர் இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட மன உளைச்சலை ஏற்படுத்தி அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் வந்து வீடு கட்டியிருக்காங்க. இங்கே அவர் அந்த இடத்துல போய் மக்கள் மத்தியில் இங்கே அவங்க ரோடு போட்டு கொடுத்தது அவன் தான், தெருவிளக்கு போட்டு கொடுத்தது அவன் தான், வாக்காளர் அட்டை கொடுத்தது அவன் தான், ஆதார் அட்டை கொடுத்தது அவன் தான், ஓட்டும் கேட்டு வந்திருக்கான், அப்போலாம் தெரியாது ஆக்கிரமிச்ச இடம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இடிக்கிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில் நின்று பேசி அந்த மக்களோட மக்களாக நின்றுட்டு வந்திருக்காரு. இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா பெருமளவு மக்களை போய் சென்றடைஞ்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ரஜினி அவர்களை ஒரு வேட்டையன் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லணும், ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக போய் அவரை போய் நேரில் பார்த்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அவருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விமர்சனங்கள், அது ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து யூடியூப்பில் நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா விளக்கம் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படி தான், அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நான் தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரஜினி திருப்பி நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார்னா எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாக வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் திராவிடம் சார்ந்த கொள்கை பேசக்கூடியவர்களும் விஜய் ரசிகர்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயந்துட்டாரு, அதாவது விஜயோட அரசியல் வருகையை பார்த்து பயந்துட்டாரு, அதனால தான் அவர் வந்து ரஜினியை போய் அவர் ஆதரவு வேண்டி நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் அதை பற்றி பயப்படக்கூடிய ஆளா என்ன அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பொதுவெளியில் சொல்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ரஜினியோட அரசியல் வருகை எப்போ வந்து எப்படி பேசினாரு, இப்போ எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி ஒப்பிட்டு பண்ணி காணொலி போடுறாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு மேடையில் வந்து சொல்கிறார், ரஜினி அவர்களோட அரசியல் வருகையை தான் நம்ம எதிர்க்கிறோம், ரஜினி அவர்களை எதிர்க்கலை, அதனால் தயவு செய்து தம்பிமார்கள் தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறத வலைத்தளங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா, குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட, அவரோட கருத்தோட. தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய படங்களை நான் ரசிப்பவன். திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், பல பேர் வரலை. என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டு அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாரு, நான் கொண்டு கூட கொடுக்கல அவருக்கு. அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி ரஜினிகாந்த் என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம்னு இருக்கு. எனக்கு மதிப்பு அவர் மேலே உண்டு. அவர் நிலத்தில் போய் மராட்டிய மண்ணிலையோ கர்நாடகாவிலையோ கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்தி இப்போ என்னை மாதிரி எவனும் பேச முடியாது. ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு. அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே கூச்சம் வரும், தப்பு. தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்கவர்ச்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். அது வேற. அவர் என்ன நடிக்கிறார், ஒரு நடிகரா அப்படின்னு நம்ம பேசலையே. இதெல்லாம் ஒரு நடிப்பா அவர், அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை. அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம். அவர் என்னை ஆளணும் நினைக்கிறது தப்பு. பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழ வைத்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல. தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள், முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது அதிகாரத்தில். பையன் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட, அதாவது அந்த இடத்துல வந்து கொரோனா வந்துகிட்டு இருந்துச்சு, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ரஜினி அப்படின்னு சொல்லி உருவகேலி செஞ்சு ஒரு ட்வீட் போட்டாப்புல போல். அதுக்கு வந்து சீமான் அவங்க வந்து மேடையிலே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பண்ணாதீங்க, இதுமாதிரி பண்ணக்கூடாது, அரசியல் நெறி கிடையாது,
அரசியல் நெறி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிமார்களுக்கு போதிச்சாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்படி சொல்கிறவரே வந்து இப்படி மேடையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே சீமானவர்கள் வந்து அதில் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. எடுக்கப்பட்டது திராவிடத்தால், அந்த திராவிட புத்திங்கிறது என் மண்டைக்குள்ள கொஞ்சம் ஓரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுக்கு இதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்களை நம்பாதீங்க. மக்கள் ஊடகங்களை நம்பி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஏன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஊடகங்கள் என்ன பேசுகிறாங்களோ என்ன முன்வைக்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம தொடர்ந்து எடுத்து பேசிகிட்டே இருப்போம். மக்கள் மத்தியில் அதான் பரவும். ஊடகங்களுக்கு தேவை பார்வையாளர்கள் தான். அந்த பார்வையாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு அற்ப விவாதங்களை வந்து தொடர்ந்து வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நிற்க போகிறதும் இல்லை. அதனால் மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. தொடர்ந்து மக்களாக நின்று ஒரு களத்தில் போராடக்கூடிய ஒருவருக்கு உங்களோட வாக்கு செலுத்துங்க. மக்கள் ஒரு திரையில் தோன்றக்கூடியவரை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லலை. ஏற்றுக்கிட்டு போகலாம், போகாமல் இருக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் இவ்வளோ நாளாக போராடியவருக்கான மரியாதை என்னப்போ? இவ்வளோ நாளாக மக்களோட பிரச்சனைக்கு மக்களாக தோல் நின்றவருக்கு என்ன மரியாதை கொடுக்க போகிறீங்க? இதே ரசிகர்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா கொள்கையாலும் கோட்பாட்டாலும் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. கட்சினா அப்படியே தான் இருக்க செய்யும். அது வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வந்து பயந்துட்டு போய் ரஜினிகிட்ட ஆதரவு கேட்டார் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே வந்து ரஜினி வந்து அரசியலுக்குள்ளே வரார் அப்படின்னு சொன்னார்னா முதல் ஆளாக எதுக்கு சீமானவர்களாக தான் இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆளுங்கட்சியால் முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோளோடு தோல் நிற்கும் துணையாக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான் இருப்பார். இதை நீங்கள் வருங்காலத்தில் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நான் இந்த இடத்துல சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. விஜய் அவர்களுக்கு ஆளுங்கட்சியில் நெருக்கடி வர நேரங்களில் சீமான் தான் முன்னாடியும் துணை நின்றார். வரப்போகிற காலங்களிலும் சீமான் தான் துணை இருப்பார்.